ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து சௌச்சௌக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு சௌச்சௌக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு காய் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. இந்த ஷேப் நறுக்கிக்கோங்க, ரொம்ப குட்டியாக நறுக்க வேணாம். இது ஆல்ரெடி வந்து வாட்டரி வெஜிடபிள் தான், ரொம்ப ஸ்மாஷ் ஆகிரும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே குக்கரில் விசில் போட்டுருங்க. ஒரு 2 விசில் வர வரையும் இருக்கட்டும். நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இது 4ஐயுமே அரைச்சி அதோடு போட்டுட்டு மசாலாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டு புளி கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க. இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். அந்த காயெல்லாம் புளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு கொதி வச்சுருங்க. நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா வேகட்டும். அப்புறம் வந்து ஒரு தாளித்து கொட்டிடலாங்க. வெங்காயம், சோம்பு எல்லாமே போட்டு தாளித்து கொட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சௌச்சௌக்காய் கடலைப்பருப்பு காரக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.